ஊழலுக்கு பெயர் போன இயக்கம் திமுக மட்டும்தான் அப்படின்னு விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மணல் திருட்டுக்கு உதவிய அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையம் பகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் எதனையுமே திமுக அரசு நிறைவேற்றல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலை மட்டுமே உயர்ந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக ஆட்சியில 10 லட்சம் கோடி கடனாக இருக்கு. 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்திருக்காரு. கரூர்ல திமுகவினர் மணல் கொள்ளையில ஈடுபட்டு வருவது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிந்தே நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மணல் திருட்டுக்கு உதவிய அனைத்து அதிகாரிகள் மீதும், கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காரு.